பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார் பெறனும் நீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார் பெறனும் நீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் என்ன செய்யணும்? We must run in the appointed path that is set before us. நமக்கு நியமித்த இந்த appointed race, appointed course. பாருங்க, இப்போ 100 பேர் இருக்கிறீங்கன்னா இந்த 100 பேரும் மனிதர்கள் தான், சண்டையிலேயே. நம்ம எல்லாருமே ஒரே இனம். we are human being. புருஷனை போல மனைவியில் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எல்லாரும் ஒன்று போல இருந்தாச்சுன்னா இதான் என்னுடைய மனைவி, இதான் என்னுடைய மனைவி என்று கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய படைப்பில் எல்லாரையும் ஆண்டவர் தனித்தனி தன்மையோடு தனித்தனி ரூபத்தில் தனித்தனி தோற்றத்தில் நினைச்சிருக்காரு. எல்லாருமே ஹியூமன் பீயிங். பெண்கள் என்று சொல்ல எல்லாருமே பெண்கள் தான். எல்லா பெண்களும் ஒரே சைஸில், ஒரே உயரத்தில், ஒரே கலரில், ஒரே தோற்றத்தில் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சொல்லுங்க, இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ எல்லாருக்குமே தனித்தனி ஒரு ஃபேஸ். இந்த உலகத்தில் ஒரே ஆளை போல இன்னொரு ஆள் இருக்காது, நிச்சயமா இருக்காது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் படைத்து வைத்திருப்பார். ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கணும். ஆனால் மற்ற மிருகங்கள், மற்ற பறவைகள் எல்லாம் அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஃபிஷ் எடுத்துருங்க. என்ன ஃபிஷ்? உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன ஃபிஷ் சொல்லுங்க? சிஸ்டர் சொல்லுங்க. ஊளி. அது பெரிய ஊழியோ சின்ன ஊழியோ, அது இலங்கையில் வாழக்கூடிய ஊழியோ, அது இந்திய கடலில் ஊழியை போலத்தான் இருக்கும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? நீங்கள் சென்னையில் போய், அதாவது நீங்கள் இலங்கையில் போய் ஒரு ஊழி வாங்கியாட்டினா இங்கே வாங்குற ஊழியை போல தான் அது இருக்கும். சைஸில் வேணால் பெருசு சிறுசாக இருக்கலாம், அது ஊழியாக தான் இருக்கும். அந்த மீனுடைய தோற்றம் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். பாருங்க, மனுஷரில் நம்ம இங்கே ஒருவருக்கும் ஜப்பானில் அங்கே அவர் ஒவ்வொருவருடைய தோற்றம் எதை காட்டுகிறேன்னு சொன்னால், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான அழைப்பையும் வித்தியாசமான ஒரு கிறிஸ்து வாழ்க்கையும் தந்திருக்கிறார். அவரவர் அழைக்கப்பட்ட அழைப்பில் என்ன செய்யணும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இமிகிரேஷன் இருக்கக்கூடாது. அவரை போல நான் மாறணும், இவரை போல மாறணும். அப்படிப்பட்ட உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் என்ன செய்யுங்க? ஓடுங்கள். We should not try to run in the track of others. அடுத்தவர்களுடைய பாதையில், அடுத்தவருடைய பாதையில் ஓட முற்படக்கூடாது. ஆண்டவர் இந்த ஸ்பேஸில், ஆகாயத்தில் எத்தனையோ வித நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பாதை கர்த்தர் வச்சிருக்கிறார். சூரியன் தன் பாதையில் என்ன செய்து ஓட, சூரியனுடைய பாதையில் சந்திரனோ பூமியோ வேற நட்சத்திரங்களோ வந்து ஓடி என்றைக்காவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கா? தன் பாதையில் அது ஓட எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆகாயத்தில், இந்த ஸ்பேஸில், அதுபோல ஃப்ளைட், thousands of flights are flying in the sky. ஒவ்வொன்றுக்கு ஒரு உயரத்தை, அந்தந்த ஏர்போர்ட்டில் இருந்து இந்த உயரத்தில் நீங்கள் பறக்க வேண்டும்,
அந்த பாதையில் தான் அது ஓடுகிறது. என்றாலும் சில வேளைகளில் மனிதர்கள் நியமிக்கக்கூடிய பாதையில் விபத்துக்கள் ஆகாயத்திலே நடக்கிறது. பெரிய பரந்த சமுத்திரத்தில் கப்பல் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது நமக்கு தெரியும். மக்கள் தான் சின்ன ரோட்டில் போய் அங்கங்கே மோதுகிறாங்க. சைக்கிள் மோதுது, கார் மோதுது. கப்பல் பெரிய பரந்த சமுத்திரத்தில் கப்பல் எப்படி ஒன்றோடு ஒன்று மோதும்? அங்கேயும் மோதி கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி என்ன செய்து விபத்துக்குள்ளாகிறது. எவ்வளவு டெக்னிக்கல் ஆன ரேடார் சிஸ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் மோதல் ஆகாயத்தில் நடக்குது, சமுத்திரத்தில் நடக்குது. பூமியில் எவ்வளவு டெக்னிக்கலான ரோடுகள், டிராபிக் சிஸ்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விபத்துக்கள் என்ன சொல்லுங்க நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? ஒரு குறிப்பு சொல்லப்பட்டு நம்முடைய இந்தியாவில் வெஹிக்கிள்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் படி கிட்டத்தட்ட 2,95,000 மில்லியன்ஸ் வெஹிக்கிள்ஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட். அது சொல்லுங்க, 295 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லும்போது 29,50,00,000 வெஹிக்கிள்ஸ் இதுவரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகிருக்குதான். இந்தியன் ரோட்டில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்கூட்டர், காரு, லாரி, பஸ்ஸு எல்லாவற்றையும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் இப்படி ஓடக்கூடிய நல்ல ரோடு சிஸ்டங்கள் நல்லா போடப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்திய தேசத்தில் சுமார் 1,225 விபத்துக்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து ஹைவேஸ், எத்தனை ஹைவேஸ் இருக்கு, எவ்வளவு சிறப்பாக ரோடு போட்டிருக்கிறாங்க, எவ்வளவு டிராபிக் சிஸ்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த விபத்தை தவிர்க்க அந்த ரோட்வேஸ், ஹைவேஸ் என்று சொல்லக்கூடிய பல அதுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஊழியம் தனி டிபார்ட்மெண்ட்டே அமைச்சர் போட்டு இயக்கப்படுகிறது. என்றாலும் நடக்கின்ற விபத்துக்களை, ரோடு ஆக்சிடென்ட்ஸுகளை எவரால் என்ன செய்ய முடியல. ஒன்னல்ல ரெண்டல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை நடக்குதான்? 1,225 விபத்துக்கள் நடக்கிறதா. டெய்லி சுமார் 375-400 பேர் ஆவரேஜாக ஆக்சிடென்ட் மூலமாக எவ்ரிடே டை. இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்தில் இல்லை, ஒரு நாளைக்கு. இப்போ எவ்வளவு டிராஃபிக் இருந்தாலும் அது நடக்கிறது. ஆனால் தேவன் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, இந்த அஸ்ட்ரோனமஸ் சேஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட அஸ்ட்ரோனமஸ் கிளைம் தட் தேர் ஆர் ஓவர் 40 செக்டிலியன்ஸ் ஸ்டார் இன் த ஸ்பேஸ். எத்தனை? 400 லட்சம் அல்ல, 400 செக்டிலியன் என்று சொல்லும்போது ஒரு செக்டிலியன்ஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு செக்டிலியன்ஸ் ஈக்குவல் 100 லட்சம் கோடி இஸ் 1 செக்டிலியன்ஸ். எவ்வளவு சொல்லுங்க? 100 கோடி அல்ல, 100 லட்சம் கோடி இஸ் 1 செக்டிலியன். இந்த அஸ்ட்ரோனமர்ஸ் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆவரேஜ் 40 செக்டிலியன்ஸ் என்று சொல்லும்போது 400 லட்சம் கோடி ஸ்டார் ஆர் ஷைனிங் இன் த ஸ்பேஸ். எவ்வளவு? அதெல்லாம் அப்படி ஒரே இடத்தில் நிற்கல. they are traveling in the track. அவங்க மார்க்கம் தப்பி போகல. என்றைக்காவது ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது என்று செய்தி நமக்கு என்ன செய்யல சொல்லுங்க, வரல. இந்த ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது எக்ஸாக்டா யாராலும் எந்த விஞ்ஞானியாலும் கணக்கிட முடியாது. ஒரு விஞ்ஞானி ஹெர்ஷல் என்ற ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, தன்னுடைய டெலஸ்கோப் மூலமாக 15 நிமிடம் இந்த ஸ்பேஸுக்கு நேராக தன்னுடைய டெலஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த 15 நிமிடத்தில் அவருடைய டெலஸ்கோப் வழியா பார்த்தபோது சுமார் 1,16,000 ஸ்டார் அப்படியே ஓடிக்கொண்டிருப்பதை அவர் பார்த்து பதிவு செய்திருக்கிறார். 15 நிமிடத்தில் அவருடைய டெலஸ்கோப்பில் அவர்
டெலஸ்கோப் மூலமாக அவர் கடந்து சென்ற நட்சத்திரங்கள் எண்ணிக்கை சொல்றாரு 1,16,000 என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் இந்த ஆகாயத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கல, ஓடிக்கிட்டே இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம் பார்க்குற சூரியனை வச்சு அதான் நமக்கு ஓடுவு தெரியுது. ஏன்னா நட்சத்திரங்கள் வானத்தில் மத்தியானம் இரவு வரும்போது நாமெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு தெரியாது. பகல் வேளையில் சூரியன் காலை அப்படியே கடல்லேருந்து வந்த மாதிரி அப்படியே வருது, நமக்கு அது ஓடுதுங்கிற நமக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர முடிகிறது. இந்த சூரியன் தன்னுடைய பாதையில் ஒரு செகண்டுக்கு 12 மைல் ஸ்பீடில் போகுது. இப்போ ஒரு செகண்ட் 60 செகண்ட்னா ஒரு மினிட். ஒரு செகண்டுக்குள்ள அது எத்தனை மைல் ஸ்பீடில் போயிடும்? ஒரு செகண்ட் கொஞ்சம் யோசிச்சுங்க, புரிஞ்சுங்க. ஒரு செகண்டில் எத்தனை மைல் போகுது? 12 மைல் போகுது. ஒரு மணிக்கு ஸ்தோத்திரம் 43,200 மைல் ஸ்பீடில் ஓடுது. நான் நம்ம இந்தியர்கள் மேலே பாசம் வைத்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இந்தியாவுக்கு மேலே என்னாச்சுன்னா அந்த அரை மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னொரு கண்டத்தில் செத்து போவாங்க குளிர்னால. ஸோ இவைகளெல்லாம் ஒரு செகண்டுக்கு 12 மைல் ஸ்பீடில் தன் பாதையில் ஓடுது. கத்த நியமித்த பாதையில் என்ன செய்யுது? அப்போ நாம கத்த நியமித்த பாதையை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலக. நமக்கென்று ஆண்டவர் எல்லாரும் எங்கேயும் ஓடலாம், நீங்களும் நானும் கத்த நியமித்த பாதையில் ஓடணும். ஆண்டவர் நமக்கு நல்ல பிரமாணங்களை தந்திருக்கிறார், அந்த பிரமாணத்தின் எல்லைக்குள்ளே ஓடணும். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் கண்ணு காலாக விரும்ப முயற்சிக்க கூடாது, கண்ணு காலு காது இப்படி தான் சொல்றார். ஒவ்வொரு அவையும் தன் தன் ஸ்தானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க பொறுமையோடு ஓடணும். நியமிக்கப்பட்ட பாதையை விட்டு தாண்டி ஓடக்கூடாது. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு வரையறை வைத்திருக்க, அதுக்குள்ள ஓடணும். அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.